இந்த வீடியோல நம்ம Fujita Gar tank, அதாவது ஒரு மினி மான்ஸ்டர் டேங்க் உடைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் சப்ஸ்டேட் என்ன போடலாங்கிறத நான் பார்க்க போறோம். இது வந்து ஃபுல்லா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதாவது இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த டேங்க் செட்டப் உடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஃபீட் டேங்க்ல ஒரு Fujita Gar வாங்கி விட்டோம். இது வந்து ஒரு மினி பிரெடேட்டர் ஃபிஷ் தான், லைவ் ஃபீட் தான் சாப்பிடும். ஆனால் நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதே நான் சொல்லணும் ஃபில்ட்ரேஷன் விஷயத்தில். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேங் ஆன் ஃபில்டர் செட் பண்ணேன். அது வந்து ஒரு 800 to 1000 லிட்டர் per hour ரொட்டேட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். பட் அப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் சுத்தமாக இதுக்கு பத்தலை. ஹேங் ஆன் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் ஃபில்டர் வாங்கி செட் பண்ணியிருந்தேன். இந்த பவர் ஹெட் உள்ளே வச்சுட்டு மேலே ஃபில்டர் ஆகிற மாதிரி. அது வந்து 1200 லிட்டர்ஸ் per hour ரொட்டேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணேன். அதுவும் சுத்தமாக பத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஃபில்டர் இருக்கும்போதே சப்ஸ்டேட் போட்டேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டுடலாம், ஏன்னா வந்து வேஸ்ட் வந்து கீழே போய் கிளாஸில் ஒட்டிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ் போட்டால் பெட்டராக இருக்கும்னு போட்டேன். இது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, பட் இருந்தாலும் ஃபில்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கல. அதுக்கப்புறம் ஃபைனலாக 1500 லிட்டர்ஸ் per hour ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு டாப் ஃபில்டர் தான். அதுவும் பவர் ஹெட் மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து ரொட்டேட் பண்ணும், 1500 லிட்டர்ஸ் ரொட்டேட் பண்ணும். இது போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரேஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தது. 2 ஃபீட் டேங்க்குக்கு 1500 லிட்டர்ஸ் per hour ரொட்டேட் பண்ணுற ஃபில்டர் வேணுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த Fujita Gar ஃபிஷ் வந்து அது எந்த டிஸ்டர்பும் ஆகலை. அது வந்து ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா பேசிக்கலி இந்த ஃபிஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் இம்பேக்ட் ஆகலை. இன்னொன்று இது ஒரு மினி மான்ஸ்டர் ஃபிஷ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவி ஃபில்ட்ரேஷன் இருந்தால் தான் உங்களால் வந்து ப்ராப்பராக டேங்கை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜீரோ சன்லைட் படவே கூடாது டேங்க்ல. ஸோ இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி வந்து பர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. பட் இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா, இது Fujita Garங்கிறதுனால இது வந்து ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும். ஸோ நம்ம லைவ் ஃபிஷ் ஃபீட் பண்ணும்போது டாப்லேயே சாப்பிட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் ஃபீடிங் ஃபிஷ் வந்து பாட்டம் போயிடுது. அப்போ வந்து இது ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணி சாப்பிடும்போது இதோடைய நோஸ் வந்து அந்த ஸ்டோனில் பட்டுருது. ஸோ அதனால் வந்து இது பாட்டமுக்கு ஃபீடிங் ஃபிஷ் போனாலே இது சாப்பிட்றதே இல்லை, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் பாட்டமில். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ், மினி மான்ஸ்டருக்குலாம் சாண்டு போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இந்த 2 ஃபீட் டேங்க்குக்கு, அதாவது நீளம் வந்து 2 ஃபீட்டு, சைடில் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டு. ஸோ இந்த டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 kgs ஆஃப் ரிவர் சாண்ட் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ சாண்டு வாங்கிட்டு வந்துட்டு, சாண்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வர்ணம் பெட் ஷாப்னு சொல்லிட்டு, அந்த பெட் ஷாப்புடைய டூர் வந்து நம்ம யூடியூப்ல இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா செட்டான டேங்கை வந்து கலைக்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக மனசே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு கிளியராக கொண்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் இப்போ வேறு வழி இல்லை. ஸோ ஃபிஷ்ஷே வந்து சாப்பிட முடியலன்னா அந்த ஸ்டோன்ஸ் உள்ளே வச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் தண்ணியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ரிவர் சாண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 kg சாண்டு எடுத்து பாருங்கள், நம்ம பாய்ஸ் தான் உள்ளே போட்டுட்ருக்காங்க. ஸோ சாண்ட் ஆக்சுவலாக வச்சதுக்கப்புறம் ரிசல்ட் சூப்பராக இருந்தது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃபைனலில் நீங்கள் அவுட்புட் பாருங்கள் டேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டோனோட சாண்டில் வந்து செம்ம அவுட்புட்டாக இருந்தது. ஸோ எல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு என்ன ஒரு சின்ன இஷ்யூனா, நீங்கள் சாண்ட் போட்டுட்டு அந்த பவர்ஃபுல்லான மோட்டர் வந்து உள்ளே வைக்க முடியாது, ஏன்னா சாண்டு வந்து இழுத்துட்ருக்கும். ஸோ அதனால் வந்து இன் பைப்புக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோன்ஸும், அவுட் பைப்புக்கு கீழே ஒரு கொஞ்சம் ஸ்டோன்ஸும் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்த அப்படி வச்சிங்கன்னா தான் வந்து மண் வந்து சாண்டு கலையாமல் அப்படியே செட் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் என்ன நீங்கள் வந்து செட் பண்ணாலும் சாண்ட் டேங்க் வந்து உங்களுக்கு க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக செட் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். ஸோ இங்கேயும் அதுதான் நடந்தது. பாருங்கள், ஸ்டோன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கரெக்டாக அந்த டாப் ஃபில்டர் ஹெட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோன்ஸும், அதுக்கப்புறம் மறுபடியும் வாட்டர் வந்து உழுகும் இல்லையா டேங்க்குள்ளேயே, ஸோ அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோன்ஸும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணால் மண் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கலையாது. ஸோ அதனால் செட் பண்ணியாச்சு. நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறதுக்குமே அந்த ஹெட்டுடைய மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எந்த அளவுக்கு கலங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ தண்ணி புத்தருக்கு கீழே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ சாண்ட் டேங்க் பொறுத்த மட்டும் நான் முதலே சொன்னபடி டேங்க்கு கிளியராக செட் ஆகுறதுக்கு மினிமம் 1 வீக் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு 2-3 வீக்ஸ் அதை விட்டுட்டீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் ஃபிஷ் விடாதீங்க. ஸோ இந்த மாதிரி க்ளவுடியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மாதிரி க்ளவுடியாக இருக்கும். இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இப்படியே விட்டுருங்க. ஃபில்டர் ஆன் பண்ணி விட்டுருங்க, ஃபிஷ் வந்து விடாதீங்க. பட் 24 ஹவர்ஸ் கழிச்சு அப்பவும் க்ளவுடியாக இருக்கும், பட் நீங்கள் ஃபிஷ் விடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து லேட்டஸ்ட் வீடியோ. இது வந்து எடுக்கும்போது ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை.
அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து ஏர் பபிள்ஸ். ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். செம்ம கிளியராக ஆயிடுச்சுங்க டேங்க்கு. அப்புறம் வந்து சாண்டு கீழே வந்து செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது கலையவே கலையாது. நான் டேங்க் கிளீனரும் ஒன்று விட்டுருக்கேன். பட் அதுவும் ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் சாண்டு வந்து அவ்வளோவா டிஸ்டர்ப் ஆகுறதே இல்லை. செம்ம கிளியராக இருக்குது. இது வந்து என்னுடைய 3வது சாண்ட் டேங்க் செட்டப்பு. ஒன்று வந்து நம்ம பீடாக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஷ்ரிம்புக்கு. இப்போ ஃபுஜிடா காருக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ சாண்ட் டேங்க் செட்டப் பற்றியே நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் சைடு வியூ. இதுவும் செம்ம கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து ஒன்ஸ் அந்த சாண்ட் டேங்க் வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளமே கிடையாதுங்க. வாட்டர் லெவல் மட்டும் கம்மியாகும். அது மட்டும் நீங்கள் டாப் அப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் ஏர் பபிள்ஸ் கூட ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த இமேஜில். எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. அது வந்து பின்னாடி ஒட்டிக்கிற ஸ்டிக்கர்னால கொஞ்சம் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூவில் தெரியுது. பட் அதை இக்னோர் பண்ணிடுங்க. பட் டேங்க் வந்து பயங்கர கிளியர் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோட சம்மரி என்னன்னா, நீங்கள் ஒரு மினி மான்ஸ்டர் இல்லைனா மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வைக்கிறீங்கன்னா ஃபில்டரு ரொம்ப கேர் பண்ணி பண்ணுங்க. மினிமம் 1500 லிட்டர்ஸ் ரொட்டேஷன் பர் ஹவர் அந்த ஃபில்டர் வாங்குங்க டைரெக்டாகவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்டேட் வந்து ஸ்டோன்ஸ் போடாதீங்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஏன்னா அது ஹண்ட் பண்ணி சாப்பிடும். சாண்ட் இஸ் மஸ்ட். அப்படி இல்லை ஃபில்ட்ரேஷன் நீங்கள் வந்து நல்லாவே வச்சுருக்கீங்க அப்படின்னா பிளைன் டேங்காகவே விட்டுருங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபிஷ் ரிலேட்டட் அண்ட் தென் பெட் பெட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Bye bye. Catch your feelings, it's a vibe like the sunrise.